ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எங்கள் லேப்டாப்பில் வந்து எதனா கேமு இல்லைனா எதனா படம் வந்து டவுன்லோட் போட்டிருப்பீங்க. அப்போ வந்து சரி இது ரொம்ப நாள் ஆகும் போல சொல்லிட்டு வெளியே போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு போயிருப்பீங்க. வந்து பார்த்தா அந்த டவுன்லோட் வந்து திருப்பி ஆன் பண்ணி பார்த்தா எங்கே விட்டிங்களோ அதே இடத்துல தான் டவுன்லோடு இருக்கும், ஸ்டாப் ஆகிருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா லேப்டாப் வந்து ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷத்தில் வந்து ஆஃப் ஆகிடும், ஸ்லீப் மோடுக்கு போயிடும். நான் தூங்கிட்டேன் பார்க்கல. அப்படி இருந்துச்சுன்னா கேமோ இல்லை எதுவோ அது வந்து டவுன்லோட் ஆகாது, அப்படியே நின்றும். அதுக்கு வந்து ஸ்லீப் மோடை வந்து மாற்றணும். அது எப்படின்னு அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம விண்டோஸ்குள்ளே 11 வந்தாச்சு. லேப்டாப்பில் வந்தோடனே கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் மெனு இருக்கும். ஸ்டார்ட் மெனுக்குள்ளே உள்ளே போயிடுங்க. உள்ளே போயிட்டிங்கன்னா இது மாதிரி செட்டிங்ஸ் இருக்கும். செட்டிங்ஸ்குள்ளே போயிடுங்க. செட்டிங்ஸ்குள்ளே போனதுக்கப்புறம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கா, அதில் வந்து சிஸ்டம்ஸ்குள்ளே போயிடுங்க. சிஸ்டம்ஸ்குள்ளே போனதுக்கப்புறம் பவர் அண்ட் பேட்டரின்னு இருக்கும். அந்த பவர் அண்ட் பேட்டரிக்குள்ளே போயிடுங்க. பவர் அண்ட் பேட்டரிக்குள்ளே போயிட்டிங்கன்னா இது மாதிரி என்ன இருக்குது, எங்கடா அது, வெயிட் அ மினிட். ஸ்க்ரீன் ஸ்லீப்னு சொல்லிட்டு இருக்குல்ல, ஸ்க்ரீன் ஸ்லீப் கூட போயிடுங்க. ஸ்க்ரீனில் ஸ்லீப்பில் போனீங்கன்னா இது மாதிரி டேர்ன் ஆன் மை ஸ்க்ரீன் ஆஃப் ஆஃப்டர் இருக்குல்ல, அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மேக் மை டிவைஸ் ஸ்லீப் ஆஃப்டர்னு இருக்குது. அதுதான் நம்மளுக்கு வந்து வேணாம். இது டேர்ன் ஆன் ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணால் பரவாயில்ல, அந்த சிஸ்டமே ஆஃப் ஆகக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும்னா இதில் வந்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணுற மாதிரி அவ்வளோ நேரம்லாம் வைக்காதீங்க. ஒரு நெவர்னு கொடுத்துட்றேன். நெவர்னு கொடுத்துட்டா நானாக வந்து ஸ்லீப் பட்டன் அழுத்தாமல் அது ஸ்லீப் ஆகாது, அதாவது ஆஃப் ஆகாது, பாதி தூக்கத்துக்கு போகாது. இப்போ வந்து பேட்ரிக்கும் அதே தான். பேட்ரிக்கும் கீழே வந்துட்டு நெவர்னு கொடுத்துருங்க. நெவர்னு கொடுத்துட்டா இதுமாரி ரெண்டுமே வந்து இப்போ வந்துருச்சா. இப்போ வந்து உங்களுக்காக இப்போ லேப்டாப் வந்து நான் வந்து இப்போ என்ன கேம் எடுத்துகிட்ருக்கேன், எங்களா இது ஒரு படிச்சு பார்த்தீங்களா, ஒரு கேம் வந்து பப்ஜி வந்து நான் டவுன்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் இப்போ வந்து நான் வெளியே போகணும். அப்போ வந்து கேம் நான் வெளியே போகிறதுக்குள்ளே அது வந்து கட் ஆகிடும். இது ஆகக்கூடாதுன்னா இது மாதிரி ஸ்லீப் வந்து கட் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் வந்து ஆகும். இதில் ஒரு பிரச்சனை இருக்குது. நீங்கள் வந்து லேப்டாப் வந்து ஆன்லேயே விட்டு போவீங்க, அதனால் லாக்கே ஆகாது. அதனால் திருப்பி வந்து யாரெல்லாம் வந்து யூஸ் பண்ணிட்டு போய்டுவாங்க. ஏன்னா பாஸ்வேர்டு போட்டு வச்சுருந்தீங்கன்னா இது வந்து ஸ்லீப் மோடு போனால் தான் அந்த பாஸ்வேர்டு கேட்கும். இப்போ ஸ்லீப் மோடுக்கே போகலன்னா எப்படி பாஸ்வேர்டு கேட்கும், யார் வேணால் யூஸ் பண்ணிட்டு போகலாம். அதனால் எந்த பிரச்சனையும் இருக்குது. ப்ரைவசி கன்சர்ன் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. நண்பர்களே, அவ்வளோதான் இந்த வீடியோ. வேறு என்ன டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்னென்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன்.